அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது என்னோடு கூட இணைந்து பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் இந்த பாடலை பாடுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், தேவ பிரசன்னத்தை உணருவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புயலிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புயலிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த இனிமையான குரலினாலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று இருப்பீர்கள். இது ஒரு ஜீவனுள்ள பாடலுங்க. இது நம்ம விசுவாசத்தோடு 30 வருடங்களுக்கு முன்பாக மதுரை பட்டணத்தில் இந்த பாடலை என்னுடைய துணைவியார் பாஸ்டர் ஷீலா அவர்கள், நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு 30 வருடத்திற்கு முன்பாக நான் முதலிலே வேலை கிடைத்து இங்கே வந்த பொழுது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. 9 மாதங்கள் அவர்கள் அந்த 9 மாத நிறைவான கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது எப்படி ஒரு கணவனை என வெளி தேசத்திற்கு அனுப்புவது? ஆனாலும் விசுவாசத்தோடு நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டு அவர் நான் வந்த ஒரு 10 நாட்களிலே அவர் எங்களுடைய முதல் மகன் அலன் பிரைட் அங்கே பிறந்தான். பிறந்த உடனே அந்த குழந்தையை நான் பார்க்க முடியவில்லை. அவர்களும் தன்னுடைய பெற்ற குழந்தை என் முகத்தில் காண்பிக்க முடியாதனாலே நான் இங்கே வந்து வீடு காரியங்கள், அவங்க இங்கே சிங்கப்பூருக்கு வந்து வருவதற்கேற்ற எல்லா விசா காரியங்கள், வீடு எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் செய்ய வேண்டியதுக்கு சில மாதங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அவர்கள் அந்த தடை சீக்கிரமாக நீங்கி மனைவி பிள்ளையோடு வாழ வேண்டும் என்று இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு பாடி கர்த்தர் ஃப்ளைட் டிக்கெட்டை வாங்கி கொடுப்பார், சிங்கப்பூர் தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு செல்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு முழு குடும்பமாக பாடினார்கள்.
கர்த்தர் அதிவிரைவாக சிங்கப்பூர் தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து என்னோடு கூட அவர்கள் வாழும்படியாய் முதல்ல என்னுடைய மூத்த மகன் அலன் பிரைட் இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறமாக 2 வருடத்திலே பிராங்க்லின் ரிச்சர்ட் சிங்கப்பூர் தேசத்தில் பிறந்தார். அதுக்கப்புறமாக கிறிஸ்டி ஒலிவியாக பிறந்தாங்க. முத்தான 3 குழந்தைகளை கர்த்தர் இந்த சிங்கப்பூர் தேசத்தில் கொடுத்து எங்களை ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். ஹல்லேலூயா! அதனால் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இன்றைக்கும் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் யார் கொடுத்தது என்றால் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஒருவராலே தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்ததினாலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த தேசத்திலே, இந்த சிங்கப்பூர் தேசத்திலே கர்த்தர் அற்புதமாய் உயர்த்தி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் மேன்மை பாராட்டி இருக்கிறார். திருச்சபையை ஸ்தாபித்து இன்றைக்கு சுவிசேஷத்தை ஜாய் டிவியின் வழியாக உலகமெங்கும் தொலைக்காட்சியின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாய் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருவதனாலே கர்த்தர் என்னை மட்டுமல்ல என் முழு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியால் இன்றைக்கு 10 பாஸ்டர்ஸ் எங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய ஊழியத்தை அற்புதமாய் செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அது நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதற்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஒரு சாட்சியாக இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை துக்கத்தோடு நீங்கள் கடந்து சென்று இருக்கிறீர்களா, கடந்து கொண்டு வருகிறீர்களா, கண்ணீரின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறீர்களா, உங்கள் குடும்பத்திலே தோல்வியின் மேல் தோல்வியை சந்தித்து கொண்டு வருகிறீர்களா, உங்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறோம். நான் எவ்வாறாக 40 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டேனோ அந்த கிறிஸ்துவை இப்பொழுது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக, சந்தோஷத்தின் வாழ்க்கையாக, மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக அவர் மாற்றி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா! அதனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். என்னோடு கூட இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை செய்கின்ற பொழுது நீங்களும் இந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே வர்றீங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வர்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியின் வாழ்க்கையை கொடுக்க மிகவும் ஆவலுள்ளவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவே, இந்த பூமிக்கு நீர் மனுஷகுமாரனாக வந்தேன். பிதாவானவர் கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய நோய்களுக்காக இயேசு சிலுவையில் சுமந்து அவர் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவரே உலக இரட்சகர், என்னுடைய இரட்சகர் என்று நான் அறிக்கை இடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ளாக வந்துடுறீங்க. கிறிஸ்துவின் குடும்பம் ஒன்று உண்டு, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பம் ஒன்று. அது ஒரு பரலோக குடும்பத்தை போல அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறுறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியின் வாழ்க்கை. உலகத்தில் போராட்டங்கள் இருக்கலாம், இயற்கை சீற்றங்கள், நிலச்சரிவுகள் அநேகர் மறிக்கலாம், அநேக யுத்தங்கள் நடக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம், கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாய் நிழலாயிருக்கிறார். இந்த தேசத்திலே உங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா! அதனால்தான் 4000 நீங்கள் வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை என தேவன் அவர்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அழைத்து கொண்டு வந்தார். இந்த கானான் தேசம் என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! எப்படியாக இஸ்ரவேலர்கள் என அவர்கள் கானான் தேசத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக சுதந்திரமான ஒரு தேசத்துக்குள்ளாக பிரவேசித்தார்களோ அதே போல கிறிஸ்தவ ஜீவியம் பாவத்திலிருந்து, வியாதியில் இருந்து, மாந்திரிகத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுதலையாகி ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு காரியம்தான் கிறிஸ்தவ ஜீவியம். 59 வருடங்களுக்கு முன்பாக எங்கள் சிங்கப்பூர் தேசம் மலேசியாவிலிருந்து விடுதலை பெற்று அது ஒரு சுதந்திர நாடாக ரிபப்ளிக் சிங்கப்பூராக மாறியது. விடுதலையின் தேசமாக
இன்றைக்கு சிங்கப்பூர் முழுவதும் அந்த சிங்கப்பூரினுடைய அந்த நேஷனல் டேயை, சுதந்திரம் பெற்ற தினத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த சிகப்பு வெள்ளை என தேசிய கொடியின் அடையாளமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நினைவு கூறும்படியாகத்தான் இன்றைக்கும் சிகப்பு வெள்ளையிலே நான் உடைத்து கொண்டு உங்களோடு நான் செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இது ஒரு நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை பெற்றுக்கொண்டது, சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நினைவு தினமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதனால எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு கர்த்தர் அவர்களை எப்படியாக அவர்களை 40 வருடம் வனாந்திரத்தில் நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துக்குள் நடத்தி கொண்டு வந்தார் என்பதைத்தான் உபாகம் 8வது அதிகாரம் முழுவதும் பார்க்கலாம். உபாகம் 8வது அதிகாரத்தை ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். ஹல்லேலூயா. பாருங்க, உபாகம் 8வது அதிகாரம் வசனம் 1 பழைய ஏற்பாட்டிலே 234 பக்கம் அந்த வேத புத்தகத்தை எடுத்தீர்கள் என்றால் 234வது பக்கத்திலே உபாகம் 8வது அதிகாரம் வசனம் 1 நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாபதனமாய் இருப்பீர்களாக. பாருங்க, இந்த உபாகம் 8வது அதிகாரம் வசனம் 1 4 காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறார்? நீங்க பிழைத்து பாருங்க, உங்களுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன், நீங்க அடிமைத்தனத்தில் மடிந்து போக மாட்டீங்க, நீங்க பிழைப்பீர்கள். 2வது, நீங்க பெருகுவீங்க, உங்களுக்கு நான் ஜீவனை கொடுத்து என்ன செய்வேன்? உங்களுக்கு நான் பெருக்கத்தை கொடுப்பேன், நீங்க பலன் பெருகுவீங்க. 3வதாக நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல நீங்க பிரவேசிப்பீங்க. ஒன்று என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க ஜீவனோடு இருந்து பெருகினோன்னு எங்க தங்குவீங்க? நான் உங்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன், அந்த தேசத்துக்குள்ளாக நீங்க பிரவேசிப்பீங்க. பிரவேசிப்பது மட்டுமல்ல, அந்த தேசத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. பாதசாரியை போல் இல்ல, நீங்கள் கட்டாத வீட்டையும் நட்டாத தோட்டத்தை நான் உங்களுக்கு ஏற்பாடு அங்க பண்ணி வைத்திருக்கிறேன், நீங்க அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. இன்றைக்கு கண்ணீரோடு நீங்க வாழ தேவையில்லை, கஷ்டத்தோடு வாழ தேவையில்லை. நீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவினையோ பிள்ளைகள் பிரிவினையோ சாபத்தோடு மாந்திரிகத்தோடு நீங்க வாழ தேவையில்லை. காரணம், நீங்க பிழைத்து பழகி பெருகி கர்த்தர் கொடுக்கிற தேசத்தில் நீங்க என்ன செய்வீங்க? அங்கே நீங்க அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உபாகம் 8வது அதிகாரம் வசனம் 2 உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமாக வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார் பாருங்க, 40 வருடம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்து கர்த்தர் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல் அவர்கள் அரவணைத்து 40 வருடம் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்ததை நீங்க நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பிறந்ததிலிருந்து இதுவரை கர்த்தர் வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, கொரோனா வியாதிகளுக்கு, சாலை விபத்துகளுக்கு எல்லாம் விலக்கி ஆண்டவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, அதை நினைக்க வேண்டும். நினைத்து நன்றி உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவர் அப்படியே நன்றி பெருக்கோடு அதிகாலை எழுந்து, ஆண்டவரே இந்த ஒரு புதிய நாளைக்கான எனக்கு நீ ஜீவனை கொடுத்து நாளைக்கான உதவி செஞ்சிரே, உம்முடைய தயவை கிருபையை நினைக்கிறேன் அப்பா, ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன், நான் நன்றி மறவாதபடி நினைக்கிறேன் என்று கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல, ஆண்டவரை நினைங்க, நன்றி கூறுங்க. நீ நினைத்தீர்கள் என்றால் கர்த்தரை துதிக்காம இருக்க மாட்டீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஆண்டவரை நினைத்து அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே இவ்வளவா என்ற இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இயற்கை பேரிடர்களுக்கு, சுனாமிகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு மரித்து போறாங்களே, ஆண்டவரே நாங்கள் என்ன பாக்கியவான்கள், என்ன புண்ணியம் செய்தோம் அப்பா, நீரே புண்ணியம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய மேன்மை, நீரே உங்களுடைய கிருபை ஏராளமாக எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா, எங்களை எவ்வளவாய் பாதுகாத்து நடத்துறீங்கப்பா. நினைங்க, ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பீர்களாக. ஹல்லேலூயா.
அது மட்டுமல்ல, பாருங்க, கர்த்தர் இந்த 40 வருடமும் அந்த ஜனங்களை இரவும் பகலும் நடத்தி கொண்டு வந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், அரேபியா பாலைவனத்திலே வெயில் கடுமையாக இருக்கும். இந்த வெயிலில் இஸ்ரவேல் ஜனங்கள் துவண்டு விடாதபடி கிட்டத்தட்ட 3 லட்சம் ஜனங்கள், சிறியோர் முதல் 120 வயது வரை, தாத்தா பாட்டி வர, ஒருவரும் வெயிலே சுருண்டு விழுந்து விடாதபடி, மயங்கி விழுந்து விடாதபடி கர்த்தர் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல இரவும் பகலும், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அந்த குளிர் பயங்கரமா இருக்கும், அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேகஸ்தம்பமாக அற்புதமாய் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. குடிப்பதற்கு என்ன செய்தாரு? கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். சாப்பிடுவதற்கு வானத்து மன்னா, பரலோக தேவதூதருடைய மன்னாவை கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். இறைச்சியை கேட்ட பொழுது கர்த்தர் காடையில் அனுப்பி இறைச்சியை ஆண்டவர் கொடுத்தார். எப்படியாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பாதுகாப்பது போல, தோளிலே சுமப்பது போல, ஒரு தாய் இப்படி தன் பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாப்பது போல இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர்கள் நடத்தினார். உலக சரித்திரத்திலே 30 லட்சம் ஜனங்களை ஒரு தலைவன் கீழாக சாப்பாடு கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, எந்த வியாதிகளும் தாக்காதபடி இரவும் பகலும் பாதுகாத்த ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜனங்களோடு கூட தேவன் அவர்களுக்கு உதவியாக இருந்து அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, எப்படியாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பத்தை போல வேத வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம்மை அருமையாய் வழி நடத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவ ஆவியினாலே வழி நடத்தப்பட்டீங்கன்னா தேவனுடைய புத்திரர் நீங்க தான். ஹல்லேலூயா. ரோமர் 8:14 சொல்லுது பாருங்க. தேவனுடைய புத்திரர் யாரு? தேவ ஆவியினாலே நடத்தப்படணும். மனுஷ ஆவியினால் இல்லை, மனுஷர்களுடைய ஆலோசனை அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையில் நடத்தப்படக்கூடியவர்கள் தான் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அவருடைய பாதைகள் செம்மையாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் பாதை செம்மையாக நடத்தப்பட வேண்டும் என்றால், நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை, அதிகாலை எழுந்து அவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடத்துகின்ற பொழுதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அஸ்திபாரமே அதாங்க, தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, ஒன்று தேவனை நினைத்து தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் கிறிஸ்தவ ஜீவியம். இரண்டாவதாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்த்துவது என்பது பார்த்தீங்கன்னா அவமானம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து. மேல்படிக்கு முதல் படி என்ன? கீழ்ப்படி. இந்த முதல் படியில் கீழ்ப்படிந்து அதில் கால் வைச்சாதான் மேல்படி, உயர்ந்த படிக்கு நீங்கள் போக முடியும். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம தாழ்த்துகின்ற பொழுதுதான் தேவன் நமக்கு நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுப்பாரு. புரியுங்களா? நாம் எவ்வாறாக வேத வசனத்திற்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாக, ஆண்டவரே நீர் என்னை ஆட்கொண்டு என்னை வழி நடத்தும், பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நடத்தும், என்னை பாருங்க, விருப்பமில்லாத இடங்களுக்கு என்னை கொண்டு செல்லாதும், விருப்பமில்லாத காரியங்களை நடத்துவதற்கு என்னை வழி நடத்தாதிரும் என்று சொல்லி உங்களை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் என்று நீங்க முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அதற்கு உங்களுக்கு தேவை என்ன? தாழ்மை, கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதல், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல், தேவ அபிஷேகத்தை பெற்ற தேவ தாசர்களுக்கு நீங்க கீழ்ப்படுகின்ற பொழுது உங்க வாழ்க்கை செம்மையான ஒரு வாழ்க்கையாக, கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஜீவியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகன் குமாரனாகிய ஈசாக்கை 100 வயதிலே அவனுக்கு குழந்தை பெறுகிறது. அந்த மகனை கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பலியிட, மோரியா மலையில பலியிட செல்கிறான். பலியிடுகின்ற பொழுதுதான் அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படக்கூடியவன். ஹல்லேலூயா. தாழ்மைப்படுவது என்ன?
தேவனுக்கு பயப்படுதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அதனால்தான் ஆபிரகாம் ஈசாக்கை கொள்ளாதபடி கர்த்தர் அங்கே முள்செடியில ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளை, இதாங்க ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, தேவனுக்கு நம்மை முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படியாய் ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கண்கள், என் கால்கள், என் வாய்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அருமையாய் தந்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடியிருக்கிறாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்கிறார். ஏன்னா பாருங்க, பிரியமில்லாத இடத்திற்கு நம்ம செல்ல தேவையில்லை. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா! அங்கே பார்க்கிறோம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் வசனம் 22 பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்துதல் உத்தமம். பாருங்க, பலி, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பலி செலுத்துறதுனால ஏன்னா உங்க பிரயோஜனம் கிடையாது. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் மிக மிக முக்கியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கான வழிகளை நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். தேவனுடைய கிருபையினாலே சிங்கப்பூரில் ஒரு சில கூட்டத்திற்கு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு வந்தோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் தொலைக்காட்சியின் மூலமாக, ஜாய் டிவியின் மூலமாக உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அதிலே விசேஷமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான வாழ்க்கை குறித்து படிகளை, வெற்றிக்கான ரகசியங்களை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். ஹல்லேலூயா! என்ன செய்யணும்? தேவனை நீங்க என்ன செய்யணும்? முதலாவது தேவனை தான் நினைக்கணும். அவர்தான் உங்களுடைய கர்த்தர், தகப்பன். ஹல்லேலூயா! இரண்டாவதாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை என்ன செய்யணும்? சப்மிஷன் பண்ணணும், உங்களை கீழ்ப்படுத்தணும். அதை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே நீங்க என்று சொல்லி உங்கள் அங்கங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று 1 சாமுவேல் 15:22 பார்த்தோம். ஹல்லேலூயா! அப்ப தேவனுக்கும் தேவ ஆவியானவருக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் வெற்றி வாழ்க்கைக்கான அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். இதுதாங்க உங்க ஃபவுண்டேஷன் எப்படியாக ஸ்ட்ராங்காக போட வேண்டும் என்றால் இதுதான் மிக மிக முக்கியம். தேவனையே நினைச்சணும், அவர்தான் கர்த்தர், அவர்தான் என்னுடைய உயர்வுக்கு காரணம், ஜீவனோடு இருப்பதற்கு அவர் நினைக்கணும். இரண்டாவதாக அவருக்கு நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்யும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் தான் பாருங்க, மனைவிகளே நீங்கள் உங்க சொந்த புருஷத்திற்கு உங்களை என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், கிறிஸ்து தலையாக இருக்கிறார், சபை என அங்கமாய் இருப்பது போல மனைவியானவள் கணவனுக்கு தன்னை என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேலைக்காரர்கள் எஜமாட்டிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் திறவுகோலாயிருக்கிறது. ஹல்லேலூயா! அடுத்ததாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம வெற்றிக்கான காரியங்களை பார்க்கின்ற பொழுது அது தேவனால் போஷிக்கப்பட ஒரு காரியம். உங்களை போஷிக்கக்கூடியவர் கிறிஸ்தவ ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். 4Dயோ டோட்டோவோ லாட்ரியோ ஜாக்பாட்டோ அது உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான சுகத்தை கொடுக்காது. பாருங்க, நிரந்தரமான உங்கள் உழைப்பால் வராத எந்த ஆசீர்வாதமும் நிரந்தரமான சுகத்தை கொடுக்காது, நிரந்தரமாய் இருக்காது. ஹல்லேலூயா! அதனால்தான் 8வது அதிகார வசனம் 3 உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! பாருங்க, வேத வசனம் கர்த்தர் சொல்றார் ஓகம் 8:3 அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு 4:4 லூக்கா 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பான். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஜீவனை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. யோவான் 6வது அதிகாரம் 33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா! அவர் வார்த்தையினால் ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா! இந்த வேளையில் நான் உங்களுக்கு மிகவும் சொல்லிக்கூட ஒரு காரியம். நான் சிங்கப்பூருக்கு வருவதற்கு முன்பதாக நாங்கள் மதுரையிலே ஜீவ வார்த்தை லிவிங் வேர்ட் சர்ச் பாஸ்டர் ஹாரிஸ் அவருடைய திருச்சபையில் நாங்கள் அங்கத்தினராக இருந்தோம். அப்போ இருந்த பொழுது நான் சிங்கப்பூருக்கு வருவதற்கு
ஏன்னா நான் புறப்பட்ட பொழுது பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து ஜெபித்து இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தின்படியாக எங்களை ஆசீர்வதித்தார். எப்படியாக திருமணத்தின் போது இதே உபாகமம் 28 அந்த அதிகாரத்தை கொடுத்து அப்படியே எங்களை ஆசீர்வதித்தார். புறப்படுகின்ற பொழுதும் உபாகமம் 28வது அதிகாரத்தை வாசித்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பின பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே இந்த அந்நிய தேசத்திலே தேவன் எங்களை உயர்த்தினார். வார்த்தை எங்களை வாழ வைத்தது. அந்த வார்த்தையிலே இந்த அந்நிய தேசத்திலே வாழாக்காமல் தலையாக உயர்த்துவார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. நீ கீழாக மாட்டீங்க, மேலாகுவா என்று இந்த தேசத்தில் வந்து அருமையாக இன்ஜினியராக பணிவகுப்பு புரிந்தேன். அதுக்கப்புறமாக கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நானும் முழு குடும்பமும் ஊழியத்துக்கு என்று ஒப்புக் கொடுத்து வேதாகமங்களில் நாங்கள் கற்றோம். இங்கே ஏழை எழுப்புதல் திருச்சபையை ஸ்தாபித்து கர்த்தர் இந்த தேசத்திலே ஒரு அந்நிய தேசத்திலே எப்படியா ஒரு சபையை ஸ்தாபிப்பது என்பது இலகுவான ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். அந்த வாக்கு தத்தம் எங்களை வாழாக்காமல் தலையாக உயர்த்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். காரணம், எங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வந்தது என்று நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு அருமையாய் 3 பிள்ளைகளையும் கொடுத்து கர்த்தர் 3 பிள்ளைகளும் ஊழியத்திலே ஜொலிக்கும்படியாய் கர்த்தருக்காய் இந்த சிங்கப்பூர் தேசத்தில் அநேக வாலிபர்களை பார்க்கிறோம். உலக சிற்றிமைகளுக்கு முன்னாக போய் கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் கர்த்தர் அருமையாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால்தான் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் பாருங்க. இந்த வசனத்தை இந்த செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பாஸ்டர் கிறிஸ்டியாவை அப்பா இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். இந்த சாட்சியை உங்களுக்கு ஒரு உண்மையாய் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெர்மனி தேசத்திலே ஒரு தாய் 10 பிள்ளைகள். அந்த தாய் ஒரு விதவை, கணவர் இறந்து போய் விட்டார். இந்த தாய் உழைச்சி தான் அந்த 10 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். இப்படியாக 40-50 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயாருக்கு 7 பிள்ளைகள், என் தாயும் தகப்பனா இருக்கும் 7 பிள்ளைகளை அந்த கேரளாவிலே மூணாரிலே அந்த வந்து தேயிலை தோட்டத்திலே அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து 7 பிள்ளைகளையும் படிக்க என அவர்களை காப்பாற்றுவது ரொம்ப சிரமமாக இருந்தது. கஷ்டப்பட்டு ஏன்னா வந்து அவங்க அப்படியாக பிள்ளைகளை பராமரிப்பதற்காக அவர்கள் சாப்பிடாதபடி எங்களுக்கு அநேக நாட்களில் கூட அந்த கேபேஜ் தான் எங்கள் தோட்டத்தில் போட்டிருப்போம். அந்த கேபேஜ் தான் முட்டைக்கோஸ் தான் எங்களுக்கு உணவாக இருந்தது. புரியுங்களா? அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். அப்புறம் சில நாட்களிலே கர்த்தர் அந்த கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி என குடும்பத்தை மேன்மையாக உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இங்கே இந்த ஜெர்மனி தேசத்திலே 10 பிள்ளைகளோட விதவை தாயார். அவங்க என்ன சொன்ன, ஒரு நாள் வீட்டில் வேலை செய்யும்போது ஏன்னா ஒரு ஏணியில் ஏறி வீட்டுடைய மேலே அந்த சீலிங் மற்ற அந்த அவங்களுடைய கப்பட்டில் சில இது அடுக்கும்போது ஏணியிலிருந்து வழி கீழே விழுந்துட்டாங்க. இந்த தாயார் வேலை செஞ்சு தான் அந்த பிள்ளை 10 பேர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களிடத்தில் இருந்த அந்த சின்ன சேமிப்பு 3 நாள்களுக்கு அந்த சாப்பாடு பிள்ளைகள் கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்தது. 3 நாட்கள் கொடுத்த பிறகு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமாக இவங்க வேலைக்கு செல்ல முடியல, கீழே விழுந்து கால் ஒடிந்து விட்டது. அப்பொழுது அந்த தாயார் என்ன பிள்ளைகள்லாம் அம்மாட்ட அம்மா சாப்பாடு வேணும், சாப்பாடு கேட்கின்ற பொழுது இந்த தாயார் விசுவாசியாக இருந்ததுனாலே பிள்ளைகளிடத்தில் போய் அந்த பைபிளை எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி அம்மா சொல்லி அந்த பைபிள் எடுத்து வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்து 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 6 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 6 அதை எடுத்து பிள்ளைய படிக்க சொன்னாங்க. மூத்த பிள்ளைய படிக்க சொல்கின்ற பொழுது எலியாவை போஷிக்க காகத்தை கர்த்தர் அனுப்பினார் என்று அந்த வசனம் வருகிற அந்த வசனத்தில் 1 ராஜாக்கள் 17:6 அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க பிள்ளைகளுக்கு, உங்களை போஷிக்க தேவன் காகத்தை அனுப்புவார் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் 10 பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பிள்ளைகளை என்னை தூங்க சொல்லி இரவில் தூங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. தூங்க சொல்லி அனுப்பும்போது அந்த பிள்ளைகள் அப்படியாக என்ன பசியோடு போனாங்க. அதில் அந்த கடைசி பிள்ளை 6 வயது பையன் மட்டும் என்ன செய்யறாங்க, வீட்டில் அவங்க போய் பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னலை போய் அந்த இரவு வேளையில் ஜன்னலை திறக்கிறான். ஜன்னலை ஏன் திறக்கிறான்னா பாருங்க, ஜன்னலை திறக்கின்ற பொழுது அந்த தெருவில் ஒரு மூத்தவர் அப்பொழுது அந்த வீட்டை கிராஸ் பண்ணுறாரு. அவர் பார்க்குறாரு இந்த இரவில் பனி பெய்ய நேரத்தில் இந்த குளிரில் ஒரு யாரோ ஜன்னல் திறக்கிறான்னு பார்க்கும்போது ஒரு பையன் அவன்கிட்ட, டே தம்பி என்னப்பா நீ இந்த இரவில் குளிர் கதவை ஜன்னல் திறக்கிற என்று கேட்ட பொழுது, ஜன்னலை திறந்தாத்தானே காக்கா வீட்டுக்குள்ளே வரும்,
காக்கா ஆகாரத்தை கொண்டு வரும். எலியாவுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்த காக்கா எங்களுக்கும் அந்த அம்மா விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொன்னாங்க, விசுவாசிக்கிறேன், எங்களுக்கு ஆகாரம் கொண்டு வரும் என்று அந்த முதியவரிடத்தை சொன்னான். நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம், ஏன்னா கஷ்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அந்த முதியவர் கேட்ட உடனே, அந்த முதியவர் யார் என்றால் அந்த முதியவர் அந்த நகரத்தினுடைய மேயர். புரியுங்களா? அந்த மேயர் என்ன பண்ணார்னா, இதை கேட்ட உடனே அதை ஓடி வந்து அந்த பையன் கேட்டுட்டு உடனே ஓடி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு உடனடியாக கட்டளை கொடுத்து பெரிய லாரியில் அந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும், எப்படியாக என் பட்டணத்து என் ஜனங்கள் என் மக்கள் பட்டினியாக கிடப்பது என்று அறிந்து அந்த வீட்டிற்கு தேவையான ஒரு லாரி முழுவதும் உணவு பண்டலங்கள் தேவைக்கே வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமான்களை கொண்டு வந்து வீட்டில் அந்த ஏழையில இறக்கி விட்டாராம். காரணம், விசுவாசத்தோடு எலியாவை போஷித்த தேவன் எங்களை போஷிப்பார் என்று சொன்ன பொழுது அந்த மேயர் அந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். ஆனால் அதை காட்டிலும் மேயரை காட்டிலும் மேலே இருக்கிற நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த குறைவோடும் இருக்க தேவையில்லை. உன்னை நோக்கி ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே. அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உன்னுடைய வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டு வருகிறது, உன்னை தேடிக்கொண்டு வருகிறது. காரணம், உன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உன்னை போஷிப்பவர் இயேசு கிறிஸ்து, உன்னை காப்பவர் இயேசு கிறிஸ்து, உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால்தான் நீ விசுவாசத்தோடு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. உன் நம்பிக்கை நங்கூரம் இயேசுவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தவர் இந்த ஜெர்மன் தேசம் அந்த சிறு அந்த பையனுடைய அந்த அந்த அவங்க விசுவாசத்தை பார்த்து அந்த மேயரே பெரிய லாரியை கொண்டு வந்து எல்லா தேவைகளையும் சந்தித்தவர் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் குறைவின்றி காப்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய பிள்ளைகளை குறைவின்றி, ஒரு குறைவுமின்றி காப்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாடல் அவ்வளோ ஆசீர்வாதமான பாடல். இன்னும் இந்த பாடல் என்னோடு கூட இணைந்து ஃபாஸ்ட் கிளாஸோடு இருந்து அந்த திரும்பி அந்த பாடல் ஒரு சில வரிகளை பாடுவோம். அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பாடலுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல், தேவனை நம்பி நம்ம வாழக்கூடிய ஒரு பாடல். ஹல்லேலூயா. இந்த பாடலை இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. உங்களுக்கு இன்னும் செய்திகளை நிறைய இன்றைக்கி இந்த தொடரில் செய்தி நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த பாடலை பாடி ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்ட நீங்களும் இந்த பாடலை கூட பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நடத்தும். ஆண்டவர், இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா.
குப்பையிலேருந்து தூக்குறீங்க, புழுதியிலேருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட தேவன் தாவீதை ஆண்டவரே சாணிக்கிடங்களிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்தீர். இஸ்ரவேலின் பேரரசனாக உயர்த்தினீர். இந்த வாரம் முழுவதும் வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, உலகப் போர்களுக்கு எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்து இந்த பிள்ளைகளை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் இன்னொரு தொடரில் உங்களோடு சந்திக்கிறேன். ஆவலோடு காத்து கொண்டிருங்க. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.